ஒரு சிஸ்டர் வந்து அக்கா ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. முதல்ல வெளியிலேருந்து போகலாம். வெளியில் கொஞ்சம் அது இதுன்னெல்லாம் வச்சுருக்குறோம். இந்த ஷூஸு, செப்பல்ஸ் எல்லாம் கழுக வேண்டியது. இந்த பக்கம் வந்து 2 பேருக்கு சைக்கிள் விட்டுருக்குறேன். இவ்வளோ தான் வெளியில் ஸ்பேஸ், வேற இல்ல. அப்புறம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் ஹால். ஹால் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே அந்த வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது. இது ஃப்ரண்ட் பக்கம். ஜன்னலை பாருங்கள், ரேஷன் கடை சாரியில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சோஃபா செட் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் ஃபுல்லாவுமே வந்து நான் எஜுகேஷன் சார்ட்டு தான் போட்டிருக்கிறேன். பாப்பாக்காக அவளுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும்ல, அதுக்காக நான் இப்படி போட்டு விட்டுருக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து என்னுடைய அப்பா அம்மா இவங்க பாருங்கள். உங்களுக்கு யாருக்கா தெரியுமான்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து டிவி மாட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களது ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்குறோம். என்னைய டிவியில் தெரியுது பார்த்தீங்களா. அப்புறம் எங்கள் வீடு வந்து ஷீட்டு, அதுக்கு மேலே ஓடு இருக்குது. அப்புறம் இது வந்து எங்களுடைய 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்யாண வாழ்த்து மடல். அதுக்கப்புறம் எங்கள் ஹால் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்க வியூ. நாங்கள் இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு தான், சொந்த வீடு இல்லை. பாருங்கள், செவுரெல்லாம் பாருங்கள் எப்படி கிறுக்கி வச்சுருக்குறாங்க அப்படின்னு. இந்த ஆர்டிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை இல்லை, மதியானம் தூங்க வச்சுருக்கிறேன். பயங்கர தூக்கம். இது எங்கள் பெட்ரூமு. இப்படி தான் இருக்கும் எங்கள் பெட்ரூம் வந்து. என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். இது வந்து அழுக்கு துணி போடுறதுக்கு ஒரு டப்பா வச்சுருக்கிறேன். அதில் போட்டு வச்சுருக்குறாங்க. துணி குமிஞ்சிருக்கு, துவைக்கணும். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் ஒன்றுமே இல்லை. இது அவனுக்குன்னு இந்த ஷெல்ஃப் வச்சுருக்குறான். இதில் ஒன்றும் இல்லை. இது அவளுக்குன்னு வச்சுருக்குறா. அதில் ஏதோ போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே குளிக்கிற டவலு, அப்புறம் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். ஒரு டைம் 2 டைம் போட்டது வந்து வச்சுருக்கிறதுக்காக அதில் வச்சுருக்குறோம். இதில் வந்து வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறோம். இந்த செல்ஃப் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஷெல்ஃப் இது. இதெல்லாம் ஜர்க்கின் எல்லாம் பாருங்கள், ஒரு லைனில் ஃபுல்லாக. இது வந்து பாப்பாது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பையனுது. இங்கே கீழே வந்து இது அரிசி பானை. இது வந்து கொஞ்சம் நம்ம கட்டைப்பை, சாக்கு, கோணிப்பை எல்லாம் வைக்கிறதுக்குன்னு இங்கே கொஞ்சம் வச்சு அதில் வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வேண்டாத துணிகள் எல்லாம் வச்சுருக்கிறேன். நம்ம தலைகாணி உரை செய்யலாம், ஏதாவது ஒன்று பண்ணலான்னு வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து எங்களுடைய சாக்ஸ் டப்பா. 4 பேருது சாக்ஸ் இதில் தான் இருக்கும். அப்புறம் பாப்பாது ஸ்கூல் பேகு, லஞ்சு பேகு, தம்பிது பேகெல்லாம் இங்கே பாருங்கள், ஒரு டப்பா துணி மடிக்காமல் இன்னும் தூங்கிட்டு இருக்குது. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இது இன்னொரு ரூமு. இந்த ரூமில் வந்து ஃப்ரிட்ஜு இங்கே தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இதிலெல்லாம் அரிசி, ஒரு கிரைண்டரு, அப்புறம் இந்த என்னைக்காவது எங்களுக்கு ஹாலில் தூங்கணும்னு தோணுச்சுன்னா இதெல்லாம் கீழே விரித்து நாங்கள் தூங்குவோம். சில்னஸ் இருக்கிறதுனால கீழே தூங்க முடியாது. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 2 பீரோ வச்சுருக்குறோம். இந்த பீரோவில் வந்து எங்களுக்கு சர்ச்சுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ், வெளியில் போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு, நல்ல ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து பாப்பா அது செல்ஃபு. இந்த 2 செல்ஃபும் ஷூ வைக்கிறது, செப்பல். இது வந்து என் பையனுது. இந்த 2 ஷெல்ஃபும். அப்புறம் இங்கே இதில் ஒரு ஷெல்ஃபு. இதில் மேலே வந்து சும்மா கசாமுசான்னு அது இதுன்னு கொஞ்சம் என்னென்னமோ இருக்குது, கொஞ்சம் புக்ஸு அது இதுன்னு. இங்கே வந்து எங்களை ஹாலில் ஷோகேஸ் இல்லை, அதனால அந்த திங்ஸ் எல்லாமே இங்கே தான் அடுக்கி வச்சுருக்குறோம். இந்த யானை குட்டிங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அந்த யானை எல்லாம் இங்கே லைனாக அடுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் மிஷினு. அப்பப்போ வெயிட் எடுத்து பார்ப்பேன். அப்புறம் இவங்களது விளையாட்டு திங்ஸு பாருங்கள், சட்டி பானையெல்லாம் உடச்சி வச்சுருக்குறா. அப்புறம் கீழே வந்து என்னதும் என் ஹஸ்பண்டுதும் ஷூஸு, செப்பல்ஸ் அது எல்லாமே. இது வந்து 2 பேரும் ரொம்ப குட்டி குழந்தையில போட்டது. ஆசைக்காக இந்த ஒரு 4 ஜோடி செப்பல் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இதே மாதிரி தான் கொஞ்சம் கசாமுசான்னு க்ரையான்ஸு, அது இது, கொடை, கிளிப்பு டப்பான எல்லாம் இங்கே கொஞ்சம். இந்த ஷெல்ஃபில் வந்து இது வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு இது ஒரு ட்ரா. நான் ஹோமில் வேலை பார்க்கும்போதே இந்த டப்பா வச்சுருந்தேன், இது வச்சுருக்கிறேன். அப்புறம் பைபிள், பாட்டு புக்கு, அதுக்கப்புறம் ஊசி நூல் டப்பா, அப்புறம் சீப்பு, அப்புறம் மருந்து அது இதுன்னெல்லாம் இந்த ஷெல்ஃபில் கொஞ்சம் வச்சுருக்குறோம். இது வந்து லேப்டாப்பு வைக்கிற ப்ளேஸு. இப்போ லேப்டாப்பு வெளியில் ஒரு வேலைக்காக போயிருக்கு. அப்புறம் இங்கே வந்து எல்லாம் புக்கு, நோட்டு, பாப்பாது எல்கேஜி யூகேஜிலேருந்தே உள்ளது என்னது எல்லாமே அதில் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பிள்ளைங்களது விளையாட்டு திங்ஸ் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ஹால், இந்த ரூம் வந்து வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். நம்ம இப்படி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் இது குடிக்கிற தண்ணி வைக்கிற ட்ரம்மு, அதை எப்படி வரைஞ்சி கிறுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே மேலே வந்து வேண்டாத திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அம்மா கிரைண்டர்லாம் மேலே கிடக்குது பாருங்கள். அப்புறமா வந்து இதில் மேலே இந்த பலசரக்கு திங்ஸு, கடலை ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கிறேன். இந்த மளிகை சாமான் டப்பா, நட்ஸு அதெல்லாம் போட்டு வைக்கிறது. பாத்திரம் பாருங்கள், ஒரு லோடு பாத்திரம் கழுக்கி வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் துணி மட்டும் எப்படி சேருதுன்னே தெரியலங்க, அவ்வளோ இருக்குது. அப்புறம் இது சிங்கு,
இது பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விடு, அப்புறம் வீடு துடைக்கிறது அது எல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே வந்துட்டோன்னா, இது பின்னாடி ஒரு டோர். இது நாங்கள் ஓப்பன் பண்ணவே மாட்டோம். பின்னாடி குழந்தைங்க விழுந்துருவாங்கன்னு ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குறோம். இங்கே சிரட்டை கொஞ்சம் வச்சுருக்கிறேன். பால்கார அண்ணாக்கு மாட்டுக்கு தண்ணி போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதனால அது வச்சுருக்கிறேன். ஒரு இளநீ கிடக்கு. அப்புறம் கொஞ்சம் தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு செல்ஃப் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் திங்ஸு. அந்த பலசரக்கு இவ்வளோ டப்பா என்னென்ன இருக்குன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ வச்சுருக்கிறேன். இது அடுப்பு. அப்புறம் வந்து மதியானம் சாப்பிட்டுட்டு எல்லாம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மூடி வச்சுருக்கிறேன். அப்புறம் எண்ணெய் டப்பா, அப்புறம் இந்த கத்தி கித்தி எல்லாம் அந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டில் தான் முட்டை போட்டு வைப்போம். இது வந்து குடிக்கிற தண்ணி வைக்கிற பானை, ஒரு 2 கப்பு அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கிறேன். அப்புறமா இது வந்து பாத்திரம் இருக்கக்கூடிய செல்ஃபு. கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது, மற்ற எல்லாமே கழுகி கூடையில் கிடக்குது. அப்புறம் இது வந்து எனக்கு ஒரு குட்டி அம்மி, என் ஆசையாக நான் வாங்கின ஒரு அம்மி. அப்புறம் இது வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்த ஒரு ஃபிஷ் டேங்க் இங்கே கிடக்குது. இதில் 2 மீன் தான் ஓடுதேன்னு பார்த்தா 1 உள்ளே இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்பீக்கரு, பாட்டு போட்டுகிட்டே வேலை செய்வேன் தனியாக இருக்கும்போது. என் இம்பார்ட்டன்ட் மெயின் ஐட்டம் இது தான் எனக்கு கை கொடுத்தது சேனலுக்காக, இந்த ஸ்டாண்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அதில் கொஞ்சம் திங்ஸ் இதெல்லாம். இங்கே பாருங்கள், சிரட்டை வந்து கிண்ணம் செய்கிறதுக்காண்டி சிரட்டை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் செய்யவே இல்லை, அதை தேய்ச்சி எடுக்கணுமேனு வச்சுருக்கிறேன். இங்கே கொஞ்சம் பாத்திரம்லாம் இந்த ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த ஷெல்ஃபில் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் திங்ஸு, ஒரு டப்பா அது இதுன்னு ஏதாவது சேர்ந்துருது வைக்கிறதுக்கு. செல்ஃப் இருந்துச்சுனாலே திங்ஸ் எப்படி வருதுன்னே தெரியல. வார கடைசி நாள் காய்கறி செல்ஃபில் கொஞ்சம் தான் இருக்குது. பீட்ரூட்டெல்லாம் முளைச்சிருக்குது. அப்புறம் எங்கள் கிச்சன் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நாங்கள் இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு தான், எங்களுடைய ஓன் ஹவுஸ் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.